வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th தமிழ் இயல் 8ல இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பராபர கண்ணி. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? தாயுமானவர். அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். பராபர கண்ணி என்னும் பகுதி உள்ள பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காரராக பணிபுரிந்தவர் யார்? ஆன்சர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். கண்ணி என்பதன் பொருள் 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி எனப்படும். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு. ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு. பராபரமே என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். பணி என்ற சொல்லின் பொருள் தொண்டு. எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும். எல்லோரும் என்ற சொல்லின் பொருள் எல்லா மக்களும். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். இன்புற்றிருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் தான் கூட்டல் என்று. சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? சுறுசுறுப்பு. அடுத்து பாடம் 2 நீங்கள் நல்லவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றோடு ஒத்து போகாது என்ற கவிதையை இயற்றியவர் யார்? கலீல் ஜிப்ரான். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? கலீல் ஜிப்ரான். உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? கலீல் ஜிப்ரான். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்ற நூலின் ஆசிரியர் கலீல் ஜிப்ரான். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்ற கவிதையை இயற்றியவர் ஆன்சர் கலீல் ஜிப்ரான். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். கலீல் ஜிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் புவியரசு. நீங்கள் நல்லவர் என்னும் பகுதி டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது? தீர்க்கதரிசி. சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை. உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்த பாடம் பசிப்பினி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை ஒழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். மணிமேகலையை யார் மணிப்பல்லவ தீவில் சேர்த்தது? மணிமேகலா தெய்வம். புத்த பீடிகை எங்கு உள்ளது? மணிப்பல்லவ தீவு. மணிப்பல்லவ தீவை யார் காவல் செய்து வந்தது? தீவ திலகை. கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் வைகாசி திங்கள் முழு நிலா நாளில். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு டேஷ் ஆகியோருக்கு உணவு அளித்தாள். உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர். கோமுகி என்பதன் பொருள் கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை. அமுத சுரபி முதலில் யார் கையில் இருந்தது? ஆபுத்திரன். மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் இருந்து எங்கு திரும்பினாள்? பூம்புகார். மாதவம் செய்தவளே, இந்த உலகில் மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய் என்று மன்னன் யாரை குறிப்பிடுகிறார்? மணிமேகலை.
சிறை கோட்டம் அரை கோட்டமாக மாற வேண்டும் என்று மன்னனிடம் கூறியவள் ஆன்சர் மணிமேகலை. நல்லறம் புரியும் நங்கையே என்று மன்னன் யாரை குறிப்பிடுகிறார்? மணிமேகலை. மணிமேகலை கையில் இருந்தால் சிறப்பியல் முதலில் உணவை இட்டது யார்? ஆதிரை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. அடுத்த பாடம் பாதம். பாதம் என்ற கதையின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். பாதம் என்ற கதை டேஷ் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தாவரங்களின் உரையாடல். தாவரங்களின் உரையாடல் என்ற சிறு கதையை எழுதியவர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். அடுத்து இலக்கண பகுதி. பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர். பொருளை குறிக்கும் சொல் பொருட்பெயர் எனப்படும். உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் பெயர் பொருட்பெயர். எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. பொருளின் உரிப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். கண், கை, இலை, கிளை. ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு ஆடுதல், படித்தல், நடித்தல். 6 வகை பெயர் சொல் சான்றுகளை தொடரில் எழுதுவோம். காவியா, புத்தகம் படித்தால். புத்தகம்ன்றது ஒரு பொருள் இல்லையா? ஸோ அது பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் ஒரு இடத்தை குறிக்கிறதால அது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள், அது ஒரு நேரத்தை குறிக்கிறதால அது கால பெயர். காவியா தலை அசைத்தால் ஒரு உறுப்பை குறிப்பதால் அது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவதால் அது ஒரு பண்பை குறிக்கிறதால பண்பு பெயர். காவியாவுக்கு நடனமாடுதல் பிடிக்கும் தொழிற்பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனையாக பிரித்தனர்? 2. காரண பொது பெயர், இடுகுறி பெயர். நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவர் வழங்கிய பெயர் இடுகுறி பெயர்கள் எனப்படும். இடுகுறி பெயர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2. 1 பொதுப்பெயர், இடுகுறி பொதுப்பெயர். 2 இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கும். பொதுவாக குறிக்கிற எல்லா பெயருமே நம்ம இடுகுறி பொது பெயர் சொல்லுவோம். எடுத்துக்காட்டு மரம், காடு. அதே இடுகுறி சிறப்பு பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். ஒரு பொருளை மட்டும் குறிப்பாக குறிக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். எக்ஸாம்பிள் மரம் மற்றும் கருவேலங்காடு. மரம் இப்போ மாமரம், வாழை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறதால அது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர். காரண பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பறவை, அணி. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எனப்படும். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்?
முத்தரையனார், மலேசிய கவிஞர். அடுத்து கலை சொல்லறிவோம். ட்ரஸ்ட் அறக்கட்டளை, வாலண்டியர் தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர், சோஷியல் ஒர்க்கர் சமூக சேவகர். ஓகே, தேங்க்யூ.